ஐபிஎல் சரவடி நம்மளுடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஐபிஎல் மேட்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆகி சரவடியை வெடிச்சிட்டு இருக்காங்க. 200லாம் ஒரு ரன்னே இல்லை அப்படின்ற மாதிரி அசல்ட்டாக 200+ ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி 200 அடிக்கக்கூடிய 2 டீம் பற்றி பேச போகிறோம். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குஜராத் டைட்டன்ஸ், இன்னொன்று பஞ்சாப் கிங்ஸ். இந்த 2 டீமில் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் அப்படின்னு நீங்கள் வேற மாதிரி நினச்சிக்கிங்க. ஒன்லி ஐபிஎல் டீம் மட்டும் தான் சப்போர்ட் பண்ண போகிறேன். தம்பி நீங்கள்? நான் வந்து பஞ்சாப் கிங்ஸ். சும்மா பல்லே பல்லேன்னு டான்ஸ் ஆட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிரீத்தி சிந்தா உங்களுக்காகவே இந்த மேட்சை ஜெயிச்சாகணும் அப்படின்னு. தம்பி நீங்கள் டான்ஸில் இருக்காதீங்க, மேட்சுக்குள்ளே வாங்க. மேட்ச் விளையாடணும், இல்லை மேட்ச் ஜெயிக்கணும், அந்த மாதிரி என்ன இருக்கணும். இல்லை டான்ஸ் மட்டுமே ஆடக்கூடாது. அப்படி இல்லைண்ணே, இருக்கு. கண்டிப்பாக இந்த தடவை வந்து நல்லா விளையாடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, நீங்களாம் நிறைய டான்ஸ் கிளாஸ் போயிருப்பீங்களோ? அப்படிதான் பங்கு சொல்லு, உங்கள் டீம் பற்றி சொல்லுங்க. எங்கள் டீம் பற்றி என்ன சொல்றதுக்கு இருக்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது பட்டு அப்படிப்பட்டு அடிப்பட்டு எல்லாம் அப்படி மேலே வந்தோம். வந்து போன சீசனில் சும்மா பிளாஸ்ட் பண்ணி அப்படியே டாப் டேபிள்ல இருந்து டாப் ஃபைனல் வரைக்கும் வந்தோம். ஓகே, யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியலண்ணே, கப்பு மட்டும் எங்களால் அடிக்க முடியல. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நான் வந்து ரூம் போட்டு யோசிச்சப்பதான் எனக்கு தோணுச்சு. பாயிண்ட்ஸ் டேபிள்ல கீழே யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க தான் எங்களை சூனி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் நான் ஒன்று சொல்லவா? நீங்க ரூம் போட்டுலாம் யோசிங்களே, அந்த டைம்ல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா வின் பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணாமையான ஃபைனல் வரைக்கும் வந்தோம். ஃபைனல் வரைக்கும் வரதெல்லாம் சும்மா விஷயம் இல்லை. கண்டிப்பா. ஆனா போயும் ஆர்சிபி கிட்ட தோத்துட்டோம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஓவரா தெரியல. நீ தானே ஆர்சிபி நல்ல டீம் நேத்து சப்போர்ட் பண்ணி பேசுன. அது வந்து போன வீடியோ. இந்த வீடியோல நான் எப்பயும் போல எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றோம் அந்த டீம் பத்தி மட்டும் தான் பேசுவேன். மக்களே வீடியோக்கு வீடியோ இவனை வந்து மாத்திக்கிறான், ஆள் மாத்தி பேசுறான், பாத்துக்குங்க. அப்படி ஆள் மாத்தி பேசக்கூடிய ஆள்ல நியாயம் யார் பக்கம் இருக்கு, அவங்க பக்கம் பேசக்கூடிய ஆள் தான். ஓகே, போன டைம் வந்து ஆர்சிபி மேல நியாயம் இருந்துச்சு, இந்த டைம் ஆர்சிபி மேல நியாயம் இல்லை. அப்படி நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. போன தடவை தான் மேட்சை விட்டுட்டோம், ஆனா இந்த தடவை அப்படி வாய்ப்பே கிடையாது. கப்பை அடிச்சுட்டு தான் கிளம்புவோம். என்ன பாருங்க, கப் அடிக்க போறீங்களா? ஆமா, முதல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணி காட்டுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் கூட தெரியுமா? யார் கூட? ஜிடி கூட. ஜிடி என்னன்னா, ஜிடி அவ்வளவு பெரிய டீமான. ஓ, அப்படி பேச வந்துட்டியா? ஜிடியோட எஸ்டிடி தெரியுமா உனக்கு? என்ன எஸ்டிடி வரலாறு சொல்லுங்க, கொஞ்சம் கேட்போம். ஜிடி வந்து நீங்க வந்து 19 வருஷமா ஐபிஎல் ஆடுறீங்க. நாங்க இப்பதான் உள்ள வந்தோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து உள்ளே வந்தோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போதே அந்த கப்பை தூக்கிட்டு தான் போனோம். புரியுதா? அந்த மாதிரி ஒரு டீம் கிட்ட முதல்ல பேசும்போது யோசிச்சு பேசுங்க. அதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஃப்ளூக்ல அடிச்சிருப்பீங்க. எல்லாம் புதுசா வர டீம்ல எப்படின்னா கப் அடிக்க முடியும்? ஃப்ளூக்ல அடிச்சுனா ஒரு 10 டீம் வந்து கலந்துக்கிறாங்க, 10 டீமே அடிச்சுட்டு ஃபைனல் போய் ஜெயிக்கிறோம். அது எப்படி ஃப்ளூக்ல ஜெயிக்கிற முடியாது? அது வந்துட்டு எங்க கண்ணோட்டத்துல இருந்து பாக்குறப்ப அது ஃப்ளூக்ல அடிச்ச மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. இல்லனா புது டீம் எப்படி மக்களே வந்து உங்களுடைய பாயிண்ட்லயே வரேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஎல் ஃப்ளூக்ல அடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஃபைனல் வரையும் வந்தோம். அதுவும் ஃப்ளூக்கா? அதுதான் நாங்க சிஎஸ்கே வச்சு ஜெயிச்சிட்டோம்ல. போன சீசன்ல பாத்தீங்கன்னா வந்து பிளே ஆஃப் வரையும் வந்தோம். அதுவும் ஃப்ளூக்கா? அது வந்துட்டு ஏதோ 2-3 பேர் நல்லா விளையாடுறாங்க, அதனாலலாம் போய் 2-3 பேர் நல்லா விளையாடலாம் ஃபைனல் வரையும் போக முடியாது. ஒரு டீமா எஃபோர்ட் போட்டா மட்டும்தான் ஒரு டீம் ஃபைனல் போக முடியும். புரியுதா? நீங்க நல்லா விளையாடுறதுக்கு எவனோ சூனியம் வைக்கிறான், அதனாலதான் நீங்க நல்லா விளையாடுறீங்க. இது என்னடா, தோத்தாலும் சூனியம் வைக்கிறாங்க, ஜெயிச்சாலும் சூனியம் வைக்கிறாங்க. நீங்க தம்பி ஒரு விஷயம் மட்டும் பண்ணீங்க. நீங்க இந்த மாதிரி சூனியம் வைக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, இதெல்லாம் விட்டுட்டு மேட்ச்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேட்ச்ல ஃபோக்கஸ் பண்ணாலே கண்டிப்பா ஜெயிக்கலாம். இந்த தடவை பாருங்க, இந்த தடவை ஃபுல் ஃபோக்கஸ் அந்த கிரவுண்ட்லயும் அந்த கிரிக்கெட் பால்லயும் அந்த பேட்லயும் தான் இருக்கு. ஓகே, அடிச்சு பிரிக்கிறோம். ஃபீல்டிங் வேற லெவல், பவுலிங் வேற லெவல், எல்லாத்துலயும் மாஸ் பண்றோம். கப் அடி இவ்வளவு பேசுறல, அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு யாரெல்லாம் இருக்காங்க உங்க டீம்ல சொல்ல பார்க்கலாம்? எங்க டீம்ல வந்து ஓபனர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு பிரியாங்க் ஷாரியா இருக்காரு, பிரப் சிம்ரன் இருக்காரு. லாஸ்ட் சீசன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவங்க மேல ஒரு ஹோப் இருக்கு. அப்படியே நாங்க பவர் பிளேல அவுட் ஆயிட்டாலும் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் ஃபார்ம்ல இருக்காரு. அவர் வந்தாருன்னா பொழந்து கட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஆக்சுவலி நானும் ஒத்துக்கிறேன், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. நானுமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப சொல்றேன் பாருங்க, லிஸ்ட் அடுத்து சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா அடிதடி மன்னன் நம்ம சஷாங்க் சிங் இருக்காரு. அவர் வந்துட்டு அடுத்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு அடுத்து யாரா விக்கெட் விழுந்துட்டாங்க அப்படின்னா அவர் உள்ள வந்துருவாரு. இந்த பேட்டிங் லைனை பாத்தீங்களா, இந்த டாப் 4 சூப்பரா இருக்கு. போட்டு பொழந்து தள்ள போறாங்க. பாருங்க எப்படி இருக்க போகுது மேட்ச்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, எங்களத பத்தி சொல்லிட்டோம்ல. உங்க டீம்ல லிஸ்ட் சொல்லுங்க. பேட்டிங் ஆடுற யார் இருக்காங்க? எங்க டீம்ல பேட்டிங் யார் இருக்காங்களா? ஆமா, இந்தியாவின் தங்க மகன் யார் தெரியுமா? தங்க மகன் கில்.
இந்தியன் டீமோட ஓடிஐ கேப்டன் ஓஹோ. யார் தெரியுமா? ஆ. சுப்மன் கில். லாஸ்ட் இயர்ல வந்து அதிக ரன் ஓடிஐல யார் தெரியுமா அடிச்சா? சுப்மன் கில். லாஸ்ட் இயர்ல எடுத்தாரு, ஒத்துக்கலாம். ஆனா ரீசெண்டா எந்த இதுலயும் ஃபார்ம்லயே இல்லையா? நான் வந்து ஒரு நிமிஷம் இரு தம்பி, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. ஒரு ஆள் பத்தி மட்டும் தான் பேசிருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு. இல்ல நீ பேசுனீங்கன்னா அடிக்க முடியாது, அதனால ஃபர்ஸ்ட் அடிச்சலாம். அந்த பாயா இருக்கணும்டா. அது அப்போ அமைதியாரு. லாஸ்ட் சீசன்ல மட்டும் இது மட்டும் இல்லாம சாய் சுதர்ஷன், அவர் யார் தெரியுமா? லாஸ்ட் சீசனோட ஆரஞ்சு கேப் ஹோல்டர் தெரியுமா? தெரியும். நம்ம பையன் தான், நம்ம பையன் தான். 759 ரன்னு. ஷாட்லாம் பார்த்திருக்கேன், கிளாஸா இருக்கும். நாங்க தான் எங்க கிட்ட இருந்து ஆரஞ்சு கொடுத்து விட்டோம், நீங்க போய் அது வெறும் பெருமை. ஆரஞ்சு நீங்க கொடுத்தீங்க, அதை வந்து யாரோ உங்க டீம்ல சாப்பிட்டுருப்பாங்க. அந்த ஆரஞ்சு சொல்ல நான் ஐஎஸ் ஸ்கோர் சொல்ல நான், புரியுதா? சரி விட்டு கொடுத்தோம், இல்லன்னா எப்படி எடுத்துக்க முடியும்? அது போக இங்கிலாந்தோட விக்கெட் கீப்பர் ஜாஸ் பட்லர் தெரியும்ல? ஜாஸ் பட்லர், ஆமா தெரியுமா? பாத்திருக்கேன். 10 பால்ல 50 ரன் அடிக்கக்கூடிய ஒரு டேலண்ட். அவ்வளோ 4 6 அசால்ட்டா அடிக்கக்கூடிய ஒரு ஆளு எங்க கிட்டயும் இருக்காருண்ணே. உங்ககிட்ட ஜாஸ் பட்லர் இருக்கிற மாதிரி எங்க கிட்ட வந்துட்டு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இருக்காரு. ஒரு பக்காவான ஆல்ரவுண்டர். அவரும் வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. பட் ஆனா நீங்க என்னதான் சொன்னாலும் வந்துட்டு எனக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அடுத்து யார் இருக்காங்க? நீ ஏத்துக்க வேணாம் தம்பி, பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாரு. நீ அக்செப்ட் பண்றதுக்காக நான் பேச வரல. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தனா எங்க டீம் வந்து உங்க டீமோட ஹெட்டா தான் இருக்காங்க. கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்குமே. உங்களுக்கு ஒரே ஒரு வேணா ஃபேவரா இருக்கலாம், என்னது? பட் உங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல நீங்க ஆடுறீங்க, அது ஒரு விஷயம் வேணா உங்களுக்கு ஃபேவரா இருக்கலாம். பட் எங்களுக்கு வந்து ஹோம் கிரவுண்டு அவே அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. ஏன்னா நாங்கள் எங்களோட திறமையை நம்பி மட்டுமே போகிறதால நாங்கள் எங்கே விட்டாலும் ரன் அடிப்போம். நீங்கள் அப்படி சொல்ல வரீங்களா? நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. எங்ககிட்ட பவுலர்ஸ் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கண்டிப்பாக உங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விளையாட விட மாட்டாங்க. அது ஹோம் கிரவுண்டாகவே இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எப்படி சொல்கிற மாதிரி அவர் வந்து அடிப்பார், இவர் வந்து அடிப்பார், அதெல்லாம் இங்கே நடக்காது. கண்டிப்பாக உங்களை வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு ஃபஸ்ட்டு மேட்சே வந்துட்டு தண்ணி காட்ட போகிறோம். தண்ணி காட்டுற மாதிரி? ஆமாம். ஓ, தண்ணி கொண்டு வந்து கொடுப்பீங்களா? நாங்கள் நிறைய விளையாடுவோம், நீங்கள் தண்ணி இல்லைண்ணே. அப்படி அந்த தண்ணி காட்டுறது இல்லையோ? அந்த தண்ணி காட்டுறது இல்லை, தவிக்க விட போகிறோம் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஓகே. இவ்வளோ பேசுறிய, அதாவது பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாத பவுலர்ஸ் வச்சுட்டு நீயே இவ்வளோ பேசும்போது, லாஸ்ட் சீசனில் பர்பிள் கேப் பிரசித் கிருஷ்ணா எங்கே இருக்காரு? எங்க டீம்ல இருக்காரு. நீங்க கேப்பே வச்சு பேசிட்டு இருக்கீங்க. கேப்னு அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுது. அதுதான் யார் லீடிங் விக்கெட் டேக்கர். அது வந்துட்டு ஏதோ ஒரு சீசன் அப்படி ஆனதுனாலலாம் அது இப்படி அதெல்லாம் முடியாதுண்ணே. வேற என்ன பண்ணணும்? நீங்க வந்துட்டு ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கணும். இன்னொருத்தர் சொல்லவா? இந்த முகமது சிராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆமா, போன சீசன் கூட பெருசா ஒண்ணும் விளையாடல. அவர் பாத்தீங்கன்னா வேற டீம்ல இருக்கும் போதெல்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா நிறைய ரன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாரு. ஆமா, பட் எங்க டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா இவரா அவரு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா எங்களுடைய கோச் ஆஷிஷ் நேரா. ஆஹா, செம்ம லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ல அவரது எப்பயோ ரிட்டையர் ஆயிட்டாருண்ணே. அட பாவி, யாரு கோச்சு, யாரு பவுலரு, யாரு இப்போ விளையாடுறாங்க எதுவுமே தெரியாதுல்ல உனக்கு? தெரியும், எனக்கும் தெரியும். நேரான்றது பவுலர் தான், பட் இப்போ அவர் கரண்ட்ல பவுலர் இல்ல, அவர் தான் எங்க டீமோட கோச். கோச் ஆயிட்டாரு அவரு. நான் ரீசெண்டா தான் எப்பயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. மேட்ச் பண்ணி ஆஷிஷ் நகரை பாத்திருக்கியா? எப்பவுமே அவர் பெவிலியன்ல உட்காரே மாட்டாரு. இந்த முடியெல்லாம் அதிகமா வச்சுட்டு ஓடி வருவாரு அவரா? அது இல்ல, அது நான் பேச வந்தது அது இல்ல. ஆஷிஷ் நேரன்றது வந்து மேட்ச் எப்போ பெவிலியன்ல உட்காரவே மாட்டார். பவுண்டரி லைன்ல சொல்லிக்கிட்டே இருப்பார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். அதனால தான் லீடிங் விக்கெட் டேக்கரா லாஸ்ட் சீசன்ல எங்க டீம் வந்துச்சு. தெரியுதா? இப்போ தெரியுதா? ஓகே. அப்படி நீங்க ஆஷிஷ் நேரா பத்தி சொல்லணும்னா எங்களோட டீம்லயும் ஹெட் கோச் இருக்காருல்ல, ரிக்கி பாண்டிங். பேரை கேட்ட உடனே சும்மா அதிருது இல்ல? அவர் எப்போ உள்ள வந்தாரோ அப்ப வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு ஒரு டாப்ல தான் இருக்காங்க. செம்மையா வந்துட்டு லீட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணதால தான் போன சீசன்லாம் ஃபைனல் வரைக்கும் வந்து அப்படி ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியுது எங்களால. இல்லாம எப்படி பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு இவ்வளோ வந்திருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம எங்ககிட்ட தான் ஸ்டார் பவுலர்ஸ்லாம் இருக்காங்களே. யார் இருக்காங்க ஸ்டாரா சொல்லு பார்க்கும்? அர்ஷதீப் T20 சீரியஸ்லேயே ஃபார்ம்ல இருக்கிற ஒரே ஒரு பவுலர்னா அவரு தான். ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங்ல அவரும் இருக்காரு. ஹர்ஷதீப் பத்தி இன்னொரு விஷயம் சொல்லவா நானு? சொல்லுங்க. ஹர்ஷதீப் வந்து டெத் ஓவரில் மட்டும்தான் ஏர்கர் போட்டு ரன்னை கண்டெயின் பண்ணுவோம். அதுக்கான ரன்ஸ் எல்லாத்தையும் ஓப்பனிங்ல கொடுத்துட்டு போயிடும். ஓகே, அப்படி இருந்தாலும் நம்ம டெத் ஓவர் மட்டும் வச்சு அவரை இது பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருக்குன்னு. ஆனா ஸ்டார்டிங்ல ஃபெர்கியூசன் ஒருத்தர் வந்திருக்காரு நியூசிலாந்துல இருந்து. அவரு சூப்பரா பவுலிங் போடுறன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பா அவரை தூக்கி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கொடுத்துருவாங்க. அவர் பார்த்துப்பாரு, டெத்ல நம்ம ஹர்ஷதீப் பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம சஹல் இருக்காருல்ல, அவரும் செம்மையா பவுலிங் போடக்கூடியவர் தான். அவர் வந்து இந்தியா டீமுக்கும் நிறைய விளையாடி இருக்காரு, ஐபிஎல்லும் நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நிறைய டீம்ல விளையாடி இருக்காரு, நிறைய விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் இந்த மேட்சுக்கு இந்த டீமுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிக்குவா? சொல்லுங்க. சஹல் வந்து நிறைய விக்கெட் எடுப்பாரு. அது மாதிரி இன்னொரு
ஒன்று பண்ணுவார் தெரியுமா? என்ன பண்ணுவாரு? நிறைய கேட்ச் விட்டுருவார், பிடிக்கவே மாட்டார். அது அவரை வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு தூரமா எங்க நிக்க வச்சுருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. bowling போட்டு அதுக்கப்புறம் வெளில உட்கார வச்சிருவாங்க. வெளிலலாம் உட்கார வைக்க முடியாது. சரி அப்படி இருந்தாலும் எங்க கேட்ச் வராதோ அங்க அவரை நிப்பாட்டிட்டு சரி. மற்ற டைம்ல வந்துட்டு அவரை நல்லா யூஸ் பண்ணிப்போம். அப்படிதான் நம்ம டீம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது சரி, யாரெல்லாம் இருக்காங்க? ஓகே. இப்படி இவங்க தான் ஸ்டார் பவுலர்ஸா இருந்தாலும் ம், அப்படி புதுசா யார் வந்திருக்காங்க பவுலிங்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ம், நம்ம கூப்பர் கானலி ம், ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் அவர் வந்திருக்காங்க, பென் வாஷ்விஸ் வந்திருக்காங்க. ம். இவங்க 2 பேருமே வந்துட்டு பவுலிங்ல சூப்பரா போடக்கூடிய ஆள் தான். அதுலயும் இந்த கூப்பர் கானலி வந்துட்டு பேட்டிங்லயும் சூப்பரா பண்ணுவாரு. ம். அவரும் வந்துட்டு இப்ப திடீர்னு பவுலிங் கால் இல்ல அப்படி தூக்கி போட்டுக்கலாம், பேட்டிங் கால் இல்லையா வாப்பா வந்து ஒரு 2 சிக்ஸ் அடிச்சு கொடுத்துருப்போம் அப்படின்னாலும் வந்து சூப்பரா வந்து அடிச்சு கொடுக்குற அளவுக்கு எங்க டீம்லயும் ஒரு லைனப் சூப்பரா இருக்கு. இப்போ இந்த மாதிரி பவுலிங் லைனப் உங்க டீம்ல என்ன இருக்கு? நீங்க ஃபாரின் பிளேயர்ஸு அவங்க வந்து அடிப்பாங்க, இவங்க வந்து அடிப்பாங்கன்னு அவங்கள தான் நம்பியிருக்கீங்க. பட் எங்களுக்கு அப்படி ஒரு அவசியமே இல்லை. நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸே அவ்வளோ பேர் இருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, முகமது சிராஜ் இருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே ஒரு ஃபாரின் பிளேயர் நாங்கள் ரபாடா மட்டும் வச்சுக்கிறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளேயர் சொல்ல போகிறேன், பயங்கரமாக நீங்கள் எல்லாம் மிரண்டு போயிடுவீங்க. அப்படி யாரு அந்த பிளேயரு? T20 நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்க ரஷித் கான். ஆமா 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 ஆமா. ரஷித் கான் ஞாபகம் இருக்கா? மேஜிக்கல் ஸ்பின் போடுவார், புரியுதா? அவங்களாம் வந்து நீங்கள் சொல்லுங்களே டான்ஸ் ஆடுவோன்னு, அதை வந்து நீங்கள் பிச்சில் தான் ஆடுவீங்க. அவரோட பவுலிங் பார்த்தீங்கன்னா போட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே வருது எங்கே போகிறது பால் எங்கே போகுதுன்னு தேடுவீங்க. அவர் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னு தெரியும். கரெக்ட். உங்களுக்கு நீங்கள் மேட்ச்க்கு வெளியில் டான்ஸ் ஆடுவீங்களா, அது நீங்கள் பிச்சிலே ஆடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? பால் எந்த பக்கம் போகுது எப்படி வருது தெரியும் அப்படி சொல்றீங்க? ஸோ உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த தடவை அது நடக்கவே நடக்காது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க வேணா பாருங்க, அந்த பால் என்னதான் டான்ஸ் ஆடிட்டே வந்தாலும் அது அழகா அடிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட பேட்ஸ்மேன் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கண்டிப்பா அது நடக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம், கொஞ்ச நேரத்தில் நான் தெரிஞ்சிடும், ரிசல்ட் தெரிஞ்சு உனக்கு. அப்படி சொல்றீங்களா? சரி ஓகே, பார்ப்போம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணதுல 2 டீமுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஈக்குவலா டஃபா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பேட்ஸ்மேன்ஸும் உங்க டீம்லயும் இருக்காங்க, எங்க டீம்லயும் இருக்காங்க, ஆல்ரவுண்டர்ஸும் உங்க டீம்லயும் இருக்காங்க, எங்க டீம்லயும் இருக்காங்க, பவுலர்ஸுமே ஆல்மோஸ்ட் சிமிலரா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி தான் இருக்காங்க. இந்த தடவை எப்படி இந்த டீம் வந்துட்டு எப்படி மூவ் ஆக போகுது, உங்களுக்கு என்ன தோணுது? இல்லைப்பா, நாம தான் தேவையில்லாமல் இதை பற்றி அடிச்சிட்டு இருக்கோம். பட் 2 டீமே வந்து ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஆமாம். ப்ரீவியஸ் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது கூட இது வரைக்கும் 2மே 5 மேட்ச் விளையாட இருக்குங்க 2 டீமும். அதில் வந்து பஞ்சாப் 3 டைமும், குஜராத் வந்து 2 டைம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வந்து இந்த மேட்சை ஜெயிச்சு 3-3 அப்படின்னு சொல்லி ஈக்குவல் கண்டிப்பாக பண்ணுவோம். நாங்கள் கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. இந்த தடவையும் நாங்கள் தான் ஜெயிச்சு 4-2 அப்படி தான் இருக்க போது. நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இவ்வளோ நேரம் பேசுனதை பார்த்துருப்பீங்க. இந்த 2 டீம் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.